போல் சாமந்தி செடி வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க. புது சாமந்தி செடி சின்ன சின்ன பூவாக தான் பூக்கும். நீங்கள் வந்து அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. புது செடி ஃபஸ்ட்டு வந்து வளர்க்கறது தான் பார்க்கணும். நான் அதிகமாக ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கல, லைட்டாக தான் கொடுத்துருக்குறேன். பக்கத்தில் மண்ணுக்குள்ளேருந்து எழும்பி விட்டு பாருங்கள். இப்போ கொஞ்சம் ஃபெர்டிலைசர் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு மண்ணுக்குள்ளேருந்து வர செடிக்கு மேலே வந்து தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. இது போல் கீழேருந்து தான் நம்ம ஊற்றணும். தண்ணி ஊற்றும்போது அதெல்லாம் சாமந்தி செடி வளர்க்கும்போது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தண்ணி அந்த புது தளிர் மேலே ஊற்றினோம்னா அழுகிடும். அதுக்காக சொல்கிறேன் நான். இப்போ நல்லா வளருது. வெங்காயம் தோல் வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் 10 days ஊற வச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. கூடவே காய்கறி வேஸ்ட் இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெயிலுக்கு வந்து இது போல் லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது. பாருங்கள், இது வந்து வெங்காயம் தூள், கத்திரிக்காய் வேஸ்ட்டு, இது போல் வெண்டைக்காய் வேஸ்ட்டெல்லாம் போட்டு நல்லா ஃபர்மெண்ட் பண்ணது, புளிக்க வச்ச தண்ணி. அந்த தண்ணி யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லது செடிக்கு. அதாவது எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னா, ஒரு கிளாஸ் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் எடுக்கிறீங்கன்னா 5 கிளாஸ் தண்ணி ஊற்றி சேர்த்துட்டு நம்ம செடி கொடுக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து வேர்க்கடலை பவுடரெல்லாம் வந்து பாருங்கள், கெட்டு போச்சு வேர்க்கடலாம் நீங்கள் மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு கூட ஒரு அரை ஸ்பூன் சைடில் போட்டுட்டு நீங்கள் மண் கவர் பண்ணிவிட்டு இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கூட கொடுக்கலாம். அப்படின்னு கொடுக்கலான்னு சொல்கிறேன் நான். அது போல் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா தளிர் வரும். இப்போ நம்ம பூமிக்குள்ளேருந்து வர டைமில் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கும்போது நிறைய கண்ணு எழும்பிடும். அதுக்காக தான் பூ கூட நல்லா பூக்கும். அதாவது பெட்டல்ஸ் எல்லாம் சரியாக வரல, அது போல் பெட்டல்ஸ் எல்லாம் கூட நல்லா வரும். காய்கறி வேஸ்ட்டில் வந்து நம்ம தண்ணி ஊற வச்சு நம்ம கொடுக்கும்போது பிளான்ட்டுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். பெரிய பெரிய பூக்கள் கூட பூக்கும். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து நீங்கள் ஏதாவது ஸ்ப்ரேயரில் போட்டு கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். சாமந்தி செடிக்கு, ரோஜா செடிக்கு, எல்லா செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். சூப்பராக வளரும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.